துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான தினசரி ராசி பலன். இன்றைய நாளான ஜூலை 11. இந்த ஒரு நாளில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வியாழக்கிழமையில் இந்த ஒரு செயலானது கட்டாயம் நடந்தே தீரும். நன்மையும் ஒரு பக்கம் நடக்கும், மற்றொரு பக்கம் தீமையும் நடக்கும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திடமோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமோ நீங்கள் சண்டையிடலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்களானது வருகின்றது என்பது போல் அனைவருமே கேட்பார்கள். அனைவரின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கஷ்டங்களானது கட்டாயம் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் என்று, அது மட்டுமல்லாமல் நீங்கள் மற்றொரு செயலும் செய்ய வேண்டும். அது என்னவென்று காணும் முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் ஜோதிட சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஜோதிட சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற தினசரி ராசி பலன்கள் பற்றிய அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மட்டும் இதனை பார்த்து செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். துலாம் ராசி நேயர்கள், இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகளானது வரலாம். அது நீங்கள் அடுத்தவர்களிடம் வாங்கிய பணமோ அல்லது உங்களுடைய உடலில் ஏதாவது கோளாறுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பெரிய விதமான ஆரோக்கியங்கள் இல்லாமல் ஏற்பட்டுவிட்டு அதனால் அதிக அளவில் உங்களுக்கு செலவு வரும்படி இந்த ஒரு நாளானது அமையும். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஒரு நாளில் உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் வரும். இதனால் காசானது உங்களுக்கு உங்களிடம் இருப்பதை விட அதிக அளவில் தேவைப்படும் வகையில் உங்களுக்கு அமையவும் வாய்ப்புகளானது இந்த ஒரு நாளில் இருக்கலாம். அதை அனைத்துமே நீங்கள் தவிர்க்க வேண்டுமென்றால் இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகனை நினைக்க வேண்டும். முருகனை நினைத்து கொண்டு முடிந்தால் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு சென்றும் கூட இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யலாம். அப்படி அருகில் முருகன் கோவிலே இல்லை, முருகன் கோவிலுக்கு செல்வதற்கும் எனக்கு நேரமானது இல்லை, காலையில் எழுந்து வேலைக்கு செல்வதற்கே நேரமானது சரியாக இருக்கிறது என்று கூறுபவராக இருந்தீர்கள் என்றால் முருகனுடைய ஒரே ஒரு புகைப்படமானது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருந்தால் போதுமானது. முருகனின் புகைப்படத்தை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். முருகனை மனதார நினைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏத்திக்கோங்க. உடைய முருகனுக்கும் ஒரு தீபத்தையும் குத்து விளக்குலையும் ஒரு தீபத்தையும் ஏத்திக்கணும். அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி நீங்க சுத்தபத்தமா இருக்கணும். காலையிலேயே தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஒரு செயலை வியாழக்கிழமையில செய்யணும். இதை நீங்க காலையில செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு வேலையை நீங்க செஞ்சாலும் அந்த வேலை உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அல்லது நீங்க இரவுக்குள்ளாவது இந்த ஒரு செயலை பண்ணிருங்க. ஏன்னா இரவு 12 மணிக்குள்ள உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் இந்த பணம் ரீதியான பிரச்சனை எப்போதுனாலும் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த முருகனுக்குரிய மந்திரத்தை நீங்க குறைந்தது ஒரு 108 முறைகளாவது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே கூறணும். உங்களுடைய குழந்தைகளும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால அவங்களுடைய படிப்பும் மென்மேலும் அதிகரிக்கும். வீட்டில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவும் விலகும். எனவே இந்த ஒரு மந்திரத்தையும் முருகனுக்குரிய இந்த ஒரு தீபத்தையும் நீங்க உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ சென்று கட்டாயம் இந்த வியாழக்கிழமை முடிவதற்குள்ள கூறுங்க. உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வருகின்ற பிரச்சனைகளானது தீரும். இன்றைய நாளில் நீங்கள் முருகனை மனதார நினைத்து இதை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை முருகன் உங்களுக்கு வரவிடாமல் பார்த்து கொள்வார். இது போன்ற தினசரி ராசி பலன்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடுகின்ற ராசி பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மட்டும் இதனை பார்த்து பலன் பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் அனுப்பி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். அன்பு நேயர்களுக்கு நன்றி.